பாருங்க. அவரை பத்தி தெரிஞ்சவங்கள அவர் கூட பழக வைங்க. ஆனா அவங்களும் டக்குன்னு உண்மையை போட்டு உடைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேச சொல்லுங்க. பாரதி, டாக்டர் ஒரு நிமிஷம். என்ன பாரதி, அவர் பேசிட்டே இருக்கும்போது நீ பாட்டுக்கு எழுந்து வந்துட்ட. நீ முதல்ல சிங்கப்பூர் கிளம்பு. போய் உன் வாழ்க்கைய நல்லபடியா வாழ்ற வழியை பாரு. என் வாழ்க்கைலாம் நல்லா தான் இருக்கு. நீ தான் இங்க கடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க. வேற என்ன பண்ண சொல்ற? இந்த டாக்டர் சொல்ற மாதிரி ஆதிய கூட்டிட்டு ஒவ்வொரு இடமா அலைய சொல்றியா? ஏன் முடியாது? பழைய அதே திரும்ப கொண்டு வரதுக்கு ஏதாவது ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும் பாரதி. லூசாடி நீ. இந்த உலகத்திலேயே அவருக்கு பிடிச்சது தமிழையும் என்னையும் தான். எங்க 2 பேரையுமே இப்ப அவருக்கு யாருன்னு தெரியலையா? இதுல அவர் மறக்க முடியாத இடங்களுக்கு போனா அவருக்கு ஞாபகம் வந்துருமா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஏன் ஒரு தடவை நம்பிதான் ட்ரை பண்ணி பாரு. அதுல உனக்கு என்ன பிரச்சனை? புரியாம பேசாத லதா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எங்க எந்த இடம் தெரியாம எங்க கூட்டிட்டு போக சொல்ற? எல்லாத்துக்கும் மேல இப்ப அவர் எங்களை மறந்த ஆதியா மட்டும் இல்லாம மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கிற ஆதியாவும் இருக்கிற. தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க 2 பேரால தான் இன்னைக்கு ஆதித்யா உயிரோட இருக்கான். அதனால இந்த விஷயத்த இங்கேயே மறந்துட்டு நாம கிளம்பலாம். அப்போ ஆதிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரலன்னா பரவாயில்லன்னு சொல்றியா? அதுக்கு இல்ல லதா, அது இப்ப வேணான்னு மட்டும் தோணுது. இப்பவே வா, இல்லனா எப்பவுமே வா. என்ன உன்னதான் கேக்குறேன், பதில் சொல்லு. தெரியல லதா, தெரியல. பாரதி, நல்லா இருக்காரு ஆதி. உங்க மேல அவருக்கு கொஞ்சம் கோவம், அதான் பேசாம இருக்காரு. உங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்னமோ எல்லாம் பண்ணிருக்கேன். டெய்லி சாப்பாடு எடுத்துட்டு வருவேன். அப்புறம் உங்க லவ்வுக்கு தூது போயிருக்கேன். அவர்கிட்ட பழைய விஷயங்களை பேசுற மாதிரி பேசி அவருக்கு ஏதாவது ஞாபகம் வருதான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. மறந்தது ஒண்ணு ஞாபகம் வந்தாலும் போதும். அப்புறம் அதுல இருந்து ஒண்ணு